2024 மக்களவை தேர்தல் களம் ஒரு பக்கம் சூடு பிடித்ததா சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அது உண்மையாகவே சூடு பிடித்து அதனுடைய விறுவிறுப்போட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழத்தான் செய்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி இந்தியா அளவில் அது இந்தியா கூட்டணியாக தொடர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான ஒரு சில மாநில கட்சிகள் தொடர்ந்து இப்போ ஒருத்தரா பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது இந்தியா கூட்டணிக்கான ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது. அதை கூட திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் TR பாலு பேசும்போது சொன்னாரு, ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதுதான் பாஜகவினுடைய பலமாக இருக்கிறது, அவர்களை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற முடியாததற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நேரடியாகவே சொல்லியிருந்தார். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் கூட்டணியில தொடர்றாங்க. இன்னும் யாரும் புதுசா கூட்டணிக்கு வரல, அதே நேரத்தில் கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறல. அது மட்டும் இல்லாம இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த சீட் ஷேரிங் விஷயத்துல தொடர்ந்து ஒரு இழுபறி என்பது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பாசிசம் வீழணும், மாநில உரிமைகளை மீட்கணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்து தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டங்களை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை தொடங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திமுக அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, அடுத்து வரக்கூடிய 100 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த நாட்கள்ல நம்மளுடைய இந்த உழைப்பு என்பது இன்னும் பன்மடங்காக இருக்கணும், ஓய்வின்றி உழைக்க வேண்டும், அப்போதுதான் பாசிசத்தை வீழ்த்த முடியும், பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான முழக்கத்தை முன்வைக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய இந்த இழுபறிகளுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது பொதுவா கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் கூடுதலா இடத்தை கேட்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தற்போது அவர்கள் கடந்த முறை பெற்ற தொகுதிகளை விட கூடுதலா தொகுதிகள் கேட்கிறாங்க. வழக்கமா பாண்டிச்சேரி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும், அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் ஒதுக்கப்படக்கூடிய இடங்களை கூடுதலா கேட்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம திமுக தொகுதி வாரியாக நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கும் போது கூட இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டாம், ஏற்கனவே காங்கிரசுக்கு ஒதுக்கிய இடங்களை மீண்டுமா இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்கணும், அப்போதுதான் நம்முடைய கட்சி அந்த தொகுதிகளில் பலப்படும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாக ஒரு இழுபறியில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தனி தொகுதி இல்லாமல் பொது தொகுதியையும் கூடுதலாக கேட்கிறார்கள், அது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரியான இடதுசாரிகளினுடைய கோரிக்கை, அது மட்டுமல்லாமல் IUML மாதிரியான கட்சிகள் ஒரு தொகுதி ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் கூட அப்படியான ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறது. எனவே இந்த மாதிரியான கோரிக்கைகள் தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 சீட் தான். அதை காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூட சொன்னார், இருக்கிறது 39 சீட் தானே, அதைத்தானே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணிகள் கட்சிகளுக்கும் பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னும் ஒரு முடிவுக்கு எட்டப்படாத ஒரு இழுபறியான சூழல் தொகுதி பங்கீட்டுல நிலவை கொண்டிருப்பதை நாம திமுக கூட்டணியில பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாகவே திமுகவுக்கும் ஆளும் அரசுக்குமான ஒரு சார்பு தன்மையைத்தான் கமல்ஹாசன் எடுத்து வந்தார். எனவே அவர் மக்கள் நீதி மையத்தை இந்த முறை கூட்டணி திமுக கூட்டணியோடு சேர்த்து கொண்டு வரக்கூடிய மக்களவை தேர்தலை சந்திப்பார் அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா அதிலும் கூட ஏதோ ஒரு சில சங்கடங்கள் இருக்கு. இன்னும் திமுக மக்கள் நீதி மையம் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு சார்புத்தன்மையை எடுத்துவிட்ட பிறகு தற்போது அவர் வெளியில வந்து வேறு கூட்டணியில சேருவது என்பதோ அல்லது தனித்து போட்டியிடுவது என்பதோ சாதகம் இல்லாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக காங்கிரசுக்கும் கமல்ஹாசனுக்குமான அந்த உறவு என்பது ரொம்ப நெருக்கமா இருக்கு. அவர் அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் ரொம்ப நெருக்கமா இருப்பதன் காரணமாக காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்தில், அது கோவையோ அல்லது தென்சென்னையை திமுக விட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியல, கோவை ஒதுக்கப்பட்டால் அந்த இடத்துல அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கமல்ஹாசன் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடத்துல நின்னா
கமல்ஹாசன் கோவை தொகுதியிலே ஒருவேளை ஒதுக்கப்படுது அப்படின்னாலும் கூட அவர் டார்ச் லைட் சின்னத்தில் நிற்பாரா அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய கை சின்னத்தில் நிற்பாரா அப்படிங்கிற கேள்வி இங்க பிரதானமாக எழுகிறது. அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு சென்னை திரும்பிய, தமிழ்நாடு திரும்பிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் என்ன சொன்னாரு அப்படின்னா, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, 2 நாள்ல கூட்டணி தொடர்பான எல்லா விஷயங்களையும் பேசிவிட்டு ஒரு உரிய அறிவிப்பை நான் முறையாக வெளியிடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதுதான் ஒரு பிரதான குழப்பம். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் தொகுதிகளை கூடுதலா கேட்கிறாங்க. அது எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறதை ஏற்கனவே அவங்க விருப்ப தொகுதிகள் பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னும் முடிவாகாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் பிளஸ் மக்கள் நீதி மையம் அப்படின்னு வரும்போது அதுல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல கூடுதலாக மக்கள் நீதி மையத்திற்கும் ஒரு இடம் கொடுத்தால் அது இன்னும் எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரசுக்கு மாறும். அதுல என்ன முடிவை காங்கிரசும் கமல்ஹாசனும் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எங்களோட லைவ் நியூஸை டிவியே இல்லாம பார்க்கணுமா? அப்ப நியூஸ் 18ஓட யூடியூப் பக்கத்தை கண்டிப்பா போய் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.